எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. எனக்கு விக்கெல்லாம் வச்சாங்க. இது வரைக்கும் நான் விக்க வச்சதில் விக்க வைக்கிறேன். இல்லை சார் உங்களை வைக்க சொன்னார். சரி ரைட்டு வாங்க. என்ன கேட்டுன்னு தெரியாது, எதையுமே கேட்கல. சுந்தர்சி கூப்பிட்டா வான்னு வந்துட்டேன். வந்து இறங்குனா என்ன கேட்டுன்னு பார்த்தா சிவகுமாருக்கு அப்பா, லட்சுமி எனக்கு மருமக மாதிரி. எனக்கு பேர் யாருன்னா எம்என் ராஜம்மா. விட மோசமா இருக்கு. என்ன எம்என் ராஜம்மா என்னை பார்த்து ஒரு ஷாக் ஆகிட்டாங்க. என்ன தம்பி அப்படின்னாங்க. என்ன வர சொன்னாங்க. ஏங்க சுந்தர்சிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க, ஏங்க இது என்ன இவரு அது தாங்க உங்களுக்கு ஹஸ்பண்ட் கேரக்டர். ஏங்க நான் பார்த்து பிறந்த பிள்ளைங்க இதெல்லாம். ஷாக் ஆயிருப்பாங்க. ஆமாம், நான் பார்த்து பிறந்த பிள்ளைங்க இது. இதுங்களை போய் எனக்கு பக்கத்தில் என்னங்க அந்த படம் நின்று போச்சு வச்சுக்கோ. அல்ல அந்த ஒரு நாள் ஷூட்டிங்கோட திரும்பி வந்தாச்சு அவ்வளோ. அவருக்கு பல வரலாறு இருக்கு. எவ்வளோ வருப்பா, எவ்வளோ விஷயங்கள்ல இப்போ சினிமாவில். சுந்தர்சி வந்து படத்தில் எல்லா படத்துலையும் இருக்கீங்களா? எப்படி அது? சுந்தர்சி வந்து எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம் கிடையாது. நான் ஹேராம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்போ அந்த முருகன் ஒரு ப்ரொடியூசர் இருந்தார். ஆமாம், அடித்தடி முருகன். அடித்தடி ஒரு படம் ஏதோ ஒரு முருகன். அவர் வந்து என்னை மீட் பண்ணார் ஹேராம் ஷூட்டிங்கில். என்ன அப்படின்னா, சார் அந்த முருகன் இது வேறு. ஓகே சார் என்ன சுந்தர்சி சார் ஒரு படம் பண்ணுறாரு, அதில் ஒரு கேரக்டர் உங்களுக்கு கேட்க சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியவே. சரி பண்ணிக்கலாமே, பண்ணிக்கலாம். ஆனால் பட் இங்கே ஹேராம் ஷூட்டிங்கில் இருக்கேன், இங்கே நான் தான் எல்லாம் பண்ணணும்னு. இல்லை சார் நடுவில் நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள், அவர்கிட்ட நான் சொல்லிடுறேன் சார். அப்போ நான் கமல்கிட்ட போய் கேட்டேன். ஏன்னா இங்கே ஒர்க் பண்ணிட்டு நமக்கு போக முடியாது, ஏன்னா நான் கோல்டு இந்த மாதிரி வந்துருக்கு கமல் பண்ணலாமே. போயிட்டு ஒரு வாரம் இருந்தால் நான் போயிட்டு வந்துடுவேன். நான் அதுக்குன்னு பார்த்துக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரின்னு சொல்லிட்டு நான் போனேன் ஊட்டிக்கு. என்ன பண்ணுறது பேர் மறந்துட்டேன். கேள்வி இல்லை, அவரு 2ஆம் படம் 3ஆம் படம் அது. எனக்கு சுந்தர்சி கூட மணிவண்ணன், நான் இன்னும் எல்லாம் அவரோட குரூப் எல்லாம் ஷூட்டிங் போனோம். 2 நாள் தான் ஷூட்டிங் நடந்தது. 2 நாள் 3 நாள் நடந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, திடீர்னு பார்த்தா விச்சு, நம்ம விச்சு எல்லாம் இருந்தாங்க. என்னைய வந்து நான் எங்கே தங்கினா பெரிய ஹோட்டலில் தங்கி வச்சாங்க. எங்கே நம்ம இவரோட ஹோட்டல், இவர் ஆக்டர், இவர் ஹிந்தி ஆக்டர், அவரோட ஹோட்டலில் தான் தங்கியிருந்தாங்க. எனக்கு பக்கத்து ரூமில் வித்யா, ஸ்ரீவித்யாமா, ஓகே, சாருஹாசன், எல்லாம் பெரிய பெரிய 4-5 குரூப் அப்படி உட்காந்துருக்காங்க. நம்ம ராஜீவ், அவர் எல்லாம். ஒரு 2 நாள் ஷூட்டிங் போனோம். 3 வந்தோம். ஒரு நாள் எனக்கு ஷூட்டிங் இல்லைனாங்க, பேச வந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இது பண்ணாங்க. வித்யாம்மா அன்றைக்கி கிளம்புறாங்க, ஸ்ரீவித்யா கிளம்புறச்சோ ஏதோ டென்ஷன் இருந்தாங்க. என்னம்மான்னு கேட்டேன். செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, இப்போ அந்த முருகன் தான். ஓகே, செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம் போல் இருக்கேன். ஆமாம், எனக்கு ஒன்று சரி ரைட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு. அவங்க பெரிய அமௌண்ட்டு, அதாவது ஓகே ஓகே, அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அன்றைக்கி கிளம்பி போயிட்டாங்க. சார் அண்ணா எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க. நானும் ராஜீவ் மட்டும் இருக்கோம். ஹீரோ யார் அதில்? பிரசாந்தா? இல்லை இல்லை இல்லை, ராஜீவ் தான் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. சரி சரி, ஓகே. நானும் ராஜீவ் மட்டும் இருக்கோம். எல்லாம் போயிட்டாங்க. எனக்கு ஒரே டவுட், என்னடா இது நம்ம 2 பேரும் வச்சு என்ன எடுக்க போகிறாங்க? இல்லை 2 பேரும் சரி இல்லை, என்ன இருந்தாலும் குழப்பமாயிடும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன். ஸ்ரீவித்யா கிளம்பும்போது என்னோடய லக்கேஜை நான் ஒரு வண்டியில் ஏற்றிட்டு ஸ்ரீவித்யா வண்டியில் வச்சுட்டு அங்கே போய் விச்சுலாம் அங்கே வேறு ஹோட்டலில் இருக்காங்க. விச்சுவில் வேறு கீழே ஒரு சேரிங் கிராஸ்னு ஒரு ஹோட்டலில் இருக்காங்க. அங்கே போய் விச்சுக்கிட்ட கொடுத்து மொத்த யூனிட் அங்கே தான் இருக்காங்க. ஓஹோ, சுந்தரன் மட்டும் வேறு இதில் இருக்கார். சுந்தரன் புஷ்பா அவங்களாம். இவங்க எல்லாமே கேமராமேன் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. ஓகே, அவர் விச்சு இருப்பார், அவர் ரூமில் கொண்டு வச்சுருன்னு சொல்லிட்டேன். அவனுக்கு சரின்ட்டாங்க. மறுநாள் ராஜீவ் காலையில் கிளம்புறாரு. ஓஹோ, புரியுதா? மறுநாள் காலையில் ராஜீவ் கிளம்புறேன், நான் மட்டும் தான் அங்கே இருக்கேன்.
ராஜீவ் நானும் நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு பேசிட்டு உட்காந்து காலைல நான் 4 மணிக்கு கிளம்பி, ஏன்னா அவர் கோவை எக்ஸ்பிரஸ் அப்போ அங்கே வந்து அந்த 4 கிளம்பிடுறேன் தலைவரை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிட்டு படுத்துட்டேன். சரி அவருக்கு காலையில் எழுந்திரிச்சு அவர் கிளம்பி போயிருப்பார். ஃபோன் கேட்டால், சார் என்னை விடலை சார். ஏயா இல்லை பில் பறிச்சுட்டு அதான் போகல சார், இங்கே தான் இருக்கேன். வரலாறுகள் இருக்கு. ஆமாம், ஆஹா என்னடா சரியாக வந்து மாட்டிக்கிட்டு போகலன்ட்டு இந்த வந்துட்டு சரி இதுக்கு கேட்டு ஷேரிங் கிளாஸ்ல எனக்கு போட்டுருக்கலாம் பேப்பர். இல்லை, நான் இந்த முதல் நாள் தான் எல்லாத்தையும் அனுப்பிச்சிருக்கேன். எனக்கு ஒரு லுங்கி மட்டும் ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மற்றெல்லாம் அனுப்பிச்சிட்டேன். புரியுது. மறுநாள் காலையில் கழிச்சிட்டு இதுக்கு இது என்ன பெரிய விஷயம், அதுக்கு முன்னாடி ஏறாம் நாங்கள் அங்கே தான் ஷூட் பண்ணோம். ஓ, அந்த ஹோட்டலில் அங்கே தான் தங்கியிருந்தோம் எல்லோரும். மிதுன் சக்கரவர்த்தி மிதிச்சாங்க ஹோட்டலில் ஏறாம் நாங்கள் அங்கே ஷூட் பண்ணும்போது எல்லாருமே அங்கே தங்கியிருந்தாலும் அந்த ஸ்டாஃபுக்கெல்லாம் நமக்கு அங்கே கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளுக்கு மேலே தங்கி இருந்ததுனால பழக்கம் என்ன. ஸோ அதனால் பேசாமல் இதெல்லாம் முடிஞ்சால் காலையில் இருந்துச்சு என்ன பண்ணேன், லுங்கியெல்லாம் கழட்டி நல்லா நீட்டாக மடித்து ஒரு பேக்கில் கையில் வச்சுக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கீழே வந்து அப்படியே பார்த்துட்டு பேப்பர் எடுத்து பொண்ணு நடக்கலாம் பேப்பர் எடுத்து பார்த்து அப்படி வெளியே போய் அப்படியே பார்த்துட்டு இப்போ கார் வந்துச்சா ஷூட்டிங்க்கு? இல்லை சார். சரி வந்தால் சொல்லு அப்படி உள்ளே வந்துட்டு மறுபடியும் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்து அப்படியே வந்து சரி நான் அப்படியே நடந்துகிட்டு இருக்கேன், வண்டி வந்தால் சொல்லிட்டு அப்படியே நடந்து ஓடு சரி கிராஸுக்கு. ஆமாப்பா, எங்கே அங்கேருந்து சரி கிராஸ் எங்கே இருக்குன்னே தெரியாது. தெரியும் ரூட் இல்லை எனக்கு ரூட்டே தெரியாது. இப்படி ரோடு வழியாக பிடிச்சி போனான்ட்டு எங்கேயோ போய் சேர்ந்தா சார் தான் இல்லை குறுக்க அந்த ஃபீல்டுக்குள்ளே உள்ள வந்து ஓடு எங்கே பிடிச்சிருவானுங்களோ. ஆமாம், நம்மளை போட்டு ரூமில் உட்காந்தா என்ன பண்ணாங்க, ஏரம் ஷூட்டிங்கெல்லாம் நிற்கிது. இது இவங்க கூட எப்படி இருக்க முடியும்? இப்படி ஒரு வழியாக வந்து சேரிங் கிளாஸ் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தேன். விஷுவெல்லாம் பார்த்து சிரிக்கிறான். எப்படி வந்தீங்க? ஆமாம், நான் இங்கே வரத்துக்குள்ளே அங்கேருந்து ஃபோன் வந்துடுச்சு. இந்த ஹோட்டலேருந்து ஃபோன் பண்ணிட்டான். அவர் அங்கே வந்துட்டார், ரூமு இது பண்ணிட்டு ஓடியான்ட்டார். அவர் பார்த்து தப்பிச்சு வந்துட்டார். மணிவண்ணன் வேறு ஹோட்டலில் இருக்கிறார். ஸோ அவரெலாம் வந்து என்னங்க அது இப்படியா போயிடுச்சு அதுன்ட்டு அவர் என்னை திட்டார். ஏங்க நீங்கள் வந்தீங்க, என்ன நீங்கள் வந்தீங்கிறீங்க, இதுக்காக நான் வந்து அங்கேயே உட்காந்துருக்க முடியுமா? எல்லாமே செட்டில் பண்ண முடியலப்பா அவங்களால. நான் அன்றைக்கே மறுபடியும் என்ன பண்ணேன், ஈவினிங்கே மணிவன் வந்து கோயம்புத்தூர் வரேன் போகிறேன்னாரு. அவர் கிளம்பிட்டார், எனக்கு இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி. அவர் கூட வந்து கோயம்புத்தூர் வந்து ட்ரெயின் ஏறி மெட்ராஸுக்கு வந்துட்டேன். நான் பாட்டு ஏறாம எங்கே நடக்குது? ஏறாம இங்கே மெட்ராஸ் கண்டினியூ நடந்துகிட்டு இருக்கு. ஓகே ஓகே. அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி சென்னைக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வரதுக்கு 2-3 நாளைக்கு மேலே அங்கேயே ரூம் வச்சு பூட்டி வச்சுட்டான். அப்போ அது ஒரு இது கலாச்சாரம் மாதிரி. அதாவது ப்ரொடியூசர் காசு கொடுக்கலன்னா நம்ம ரூமில் வச்சு லாக் பண்ணிடுவாங்க. அது பெரிய கொடுமை தான். அப்படி தான் சுந்தர்சி படம் எனக்கு. அதான் அந்த படம் ரிலீஸாக முடிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் இன்னொரு படத்துக்கு சுந்தர்சி கூப்பிட்டா, அது ஒரு பெரிய தமாஷு. திடீர் ஒரு நாள் அவங்க அந்த இவங்க என்ன நம்ம பிரதர்ஸ் ப்ரொடியூசர்ஸ், சீனிவாசன் அவங்க வந்து ஒரு நாள் சார், அவங்களும் நமக்கு ரொம்ப பழக்கம். இங்கே கமல் சிவஸ்ரீ பிக்சர்ஸ் சார், நம்ம படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு சார் கோயம்புத்தூரில், நீங்கள் ஒரு ஆக்ட் பண்ண சுந்தர்சி கேட்குறாரு சார். சரி பண்ணிடலான்னு. எப்போ போனேன்? இன்னைக்கு ஈவினிங் நைட்டு ட்ரெயின் போட்டேன் சார், நீங்கள் வந்துடுங்க சார். ஒரு நடிகரை புக் பண்ணுறோம். சரி அதுலேயும் கிளம்பி போனேன். சரி போனால் காலையில் போனோடனே எல்லாம் இது வந்து லொக்கேஷன் வந்து எங்கே ஒரு ஏதோ டேமு கிட்ட. ஓகே. ஆலியா டேம். இல்லை ஆலியா டேமில் அது என்ன உடுமலைப்பேட்டையில் இருக்கு, திருமூர்த்தி மலை. அங்கே எங்கேயோ செட்டு, அங்கே ஷூட்டிங்னாங்க. சரி போகிறேன். எனக்கு விக்கெல்லாம் வச்சாங்க. சொன்னி இது வரைக்கும் நான் விக்க வச்சதில்லை, விக்கி வைக்கிறேன். இல்லை சார் சார் உங்களை வைக்க சொன்னேன். சரி ரைட்டு வாங்க, என்ன கேட்டுன்னு தெரியாது, எதையுமே கேட்கல. சுந்தர்சி கூப்பிட்டா வான்னு வந்துட்டேன். வந்து இறங்குனா என்ன கேரக்டர் பார்த்தா சிவகுமாருக்கு அப்பா, லக்ஷ்மி எனக்கு மருமக மாதிரி. எனக்கு பேர் யாருன்னா எம்என் ராஜம்மா. எஸ்வி ரங்கரா விட மோசமாக இருக்கு. என்ன
விமல்ராஜ மகனை பார்த்து ஒரு ஷாக் ஆகிட்டாங்க. என்ன தம்பி அப்படின்னாங்க. இல்லைங்க இங்கே வர சொன்னாங்க. ஏங்க சுந்தர் சீட்டை கூப்பிட்டு கேட்டாங்க. ஏங்க இது என்ன இவர் அது தாங்க உங்களுக்கு ஹஸ்பண்ட் கேரக்டர். ஏங்க நான் பார்த்து பிறந்த பிள்ளைங்க இதெல்லாம். ஷாக் ஆகிருப்பாங்க. ஆமாம், நான் பார்த்து பிறந்த பிள்ளைங்க இதுங்களை போய் எனக்கு பக்கத்தில் என்னங்க என்னன்னா அந்த படம் நின்று போச்சுன்னு வச்சுக்கோ. வரல அந்த அந்த ஒரு நாள் ஷூட்டிங்கோட திரும்பி வந்தாச்சு அவ்வளோ. ஓ இப்போ அவருக்கு பல வரலாறு இருக்குது. எவ்வளோ வருப்பா எவ்வளோ விஷயங்கள்ல இப்போ சினிமாவில் நம்ம சக்ஸஸ் ரேட் மட்டும் தான் பார்க்குறோம் சினிமாவில். ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ சோகமான அவங்க வந்து அதையெல்லாம் தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்றது இல்லையா. நம்மாட்ட அசால்ட்டாக அவங்க சும்மா சினிமாவில் அப்படின்னு அசால்ட்டாக பின்னாடி எங்கள் மக்களோ இல்லை வந்து ஆடியன்ஸோ பேசுகிறத தாண்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி எவ்வளோ சோகமான கதைகள். அவங்க அதை ஈஸியாக எடுத்துக்காமல் சரி போராடி 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 தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சுந்தர்சிலாம் நிறைய இந்த மாதிரி நீங்கள் வந்து 95லேருந்து ஆரம்பித்து இன்னி வரைக்கும் சர்வை பண்ணிகிட்டு இருக்கிறது இதெல்லாம் தான் காரணம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தானே சார். பா நீங்கள் இவ்வளோ படங்கள் பண்ணிவிட்டு மறுபடியும் போயிட்டு ஒரு ஹேராமில் வந்து ஒரு கோ டைரக்டர் லெவல் நம்ம ஒர்க் பண்ண நான் அதை பார்த்தேன் சார். அதேமாதிரி மணிவண்ணன் சார்ல மணிவண்ணன் சார் வந்து டைரக்ஷன் பண்ணி பீக்கில் இருக்கார். கொடி பறக்குது படத்தில் அவர் நடிக்கிறார். இந்த ஜெமினி கிட்ட ஷூட்டிங் நடக்குது. நான் இப்போ அசிஸ்டன்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்க பீரியடு. மணிவண்ணன் சார் ஃபீல்டு கிளியர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபீல்டு ரொம்ப அசிஸ்டன்ட் டேரக்டர் என்ன பண்ணுவாங்க அந்த வேலையை பார்த்துக்காரு. என்ன டைரக்ஷன் பண்ணுறேன். ஆனால் அப்புறமா தான் யோசிச்சு அந்த டெடிக்கேஷன்லாம் இருந்ததுனால தான் அவங்க 30-40 வருஷம் சினிமாவில் சர்வைவ் பண்ணாங்க. இப்போ நீங்களோ இப்போ மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நம்ம சர்வைவ் ஆகிறதுக்கு இதுதான் காரணம். ஸோ இந்த டெடிக்கேஷனும் இந்த இது இருந்தால் நம்ம வாழ்க்கையில் வந்து லைஃப் லாங் சினிமாவில் அதான் யாரோ ஒருத்தன் கேட்டாங்க நீங்கள் அடுத்த பிறவின்னு வந்தால் சினிமாவில் தான் இருக்கணும். நீங்கள் சார் இப்போது இப்போ நீங்கள் இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு அங்கே வந்து எப்படி முன்னுரிமை கொண்டாடும். நீங்கள் ஒன்றும் கேட்க மாட்டீங்க. ஆமாம்மா அவனா கொண்டு போய் நிறுத்திடுவான். ஆமாம் இல்லையா. ஆமாம்மா உங்களை பார்த்த உடனே ஒரு 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 அந்த முகம் வந்து அந்த கடவுள் கொடுத்த முகம் வந்து இது தானே நம்ம சினிமா தானே. இதில் வந்து நம்ம வந்து எவ்வளோ பெருமைக்குரிய ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம் இல்லையா. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நீங்கள் டைரக்ஷன் பண்ணிட்டு ஆனால் சினிமாவில் நடிக்கும்போது நிறைய கேப் இருக்கும்ல. நீங்கள் டைரக்ஷனாக நம்ம அதை பற்றி யோசிப்போம் நிறைய பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி இப்போ நிறைய இப்போ நேரில் வரல உங்களுக்கு 2-3 நாள் போய் வரல அப்போனா அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும். போர் அடிக்கல. ஆமாம் இப்போ சடைஞ்சிக்கவும் முடியாது. இல்லை அதுவே நடக்கும். ரூமில் படுத்து போது தூங்கிட்டு என்னடா அது நாம சினிமா உண்மையிலே ஒரு ஒரு தவமாக இருந்தா இல்லை அது அதுதான் நிறைய பேர். இப்போ நான் கிளம்பி வந்தப்போ என்னை பார்த்து 2-3 பேர் ஊருக்கு வந்தான் சினிமாவுக்கு ட்ரை பண்ணலான்ட்டு. அந்த தோல்வி போயில தாகம் ஓடி போயிட்டான். ஏன்னா இதுக்கு ஒரு மனோதைரியமும் மனதிடமும் இருந்தால் தான் நீங்கள் சர்வீஸ் பண்ண. இல்லை நான் சமயத்தில் என்ன பண்ணுவேன் இந்த அவுடோர் போகும்போது ரூமுக்கு ஷூட்டிங் 2 நாள் இல்லைன்னா பக்கத்தில் இருக்க ஊருக்கு கோயில்கள் ஏதாவது இருந்தால் போயிட்டு அங்கே ஒரு ரவுண்டு. சரி சார் இந்த ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சிக்கிறேன். சரி இவ்வளோ கமல் சார் பண்ணிருச்சிங்க நிறைய ஆர்டிஸ்ட் பிரபு சார் சத்யராஜ் சார் வச்சு எல்லாரும் வச்சு பண்ணிங்களா. ஏன் ரஜினி சார் நீ ஏன் அங்கே ட்ரை பண்ணலையா இல்லை கிடைக்கலையா இல்லை எப்படி என்ன நடந்தது. எல்லாமே அவர் படத்தில் நடிச்சிருக்கீங்களா. நடிச்சிருக்கேன். தான் எனக்கு முதல் படம். ரைட் பணக்காரன் கரெக்ட். ஆமாம் ஆமாம் நான் அதில் ஃபஸ்ட்டு நான் அப்ரெண்டிஸ் அதில் எல்லாமே நீ கேட்டது எல்லாமே அமைஞ்சது அப்படி தான். நானும் ட்ரை பண்ணல அவங்களும் வந்து இது பண்ணல. ஓஹோ பட் ரஜினி சார் என்கிட்ட பேசியிருக்காரு. குணாவை பார்த்துட்டு வந்து ஏன் பார்த்து என்னை வச்சு நீங்கள் குணா பண்ண முடியாதான்னு கேட்டார். உண்மையா சார் போல அதான் புரியுது. நான் சார் அப்படியெல்லாம் இல்லை சார் அது அவர் அமைஞ்சதாக பண்ணிடுறேன் சார். என்னை வச்சு நீங்கள் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க இதே சொன்னார் அவர். நீங்கள் வந்து கமலஹாசன் ஆள் நான் வாசு வந்து என் ஆளுலாம் இருக்குல்ல சும்மா போட்டு வருது ஜாலியா. அதனால் நீங்கள் என்னை வச்சு பண்ணக்கூடாது. நான் சொன்னதான் உங்களுக்கான கதைகள் வரும்போது கண்டிப்பாக பண்ணுறேன் சார். இப்போ என்கிட்ட அந்த மாதிரி கதைகள் இல்லை. நல்லா வரட்டும். நீங்களும் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் சார் பண்ணலாம் சார். கண்டிப்பாக. அதனால் இன்னும் நடிப்புகள் போயிட்டுருக்கு. ஆமாம் நம்ம சினிமாவில் இருந்துகிட்ருக்கோம். இன்னும் மென்மேலும் நீங்கள் படங்கள் பண்ணி இவ்வளோ அன்பாக இதான் இன்னொன்று சார். நிறைய இது மாதிரி ஆர்ட்டில் பண்ண ராஜ் கபூர் நீங்கள் மற்ற எல்லோரும் மீட் பண்ணும்போது எனக்கு என்ன தெரியும் ஒரே சந்தோஷம். இவங்களோடலாம் நம்ம பேச மாட்டோமா இவங்களோடலாம் பார்க்க மாட்டோமான்ற எனக்கு இருந்த காலங்கள் இன்றைக்கி வந்து எனக்கு பயங்கர சந்தோஷத்தை கொடுக்குது. இப்போ உனக்கு அதான் வரேன் அப்படின்னும் போது இல்லை அடடா நம்ம சினிமாவில் ஓரளவுக்கு சின்னதாக ஏதோ பண்ணியிருக்கோம் போல் இருக்குது அப்படின்ட்டு ஒரு அது காரணம் வாசார். நிச்சயம் மிக முக்கிய காரணம் வந்து வாசார். ஸோ அதனால் ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி. என்னை கூப்பிட்டு இன்னும் ரொம்ப நாள் ஆச்சு நான் எல்லாம் இன்டர்வியூ போகிறதில்ல. இப்போ கூப்பிட்டு பேசுனதால கொஞ்சம் பழைய ஃப்ரெஷ்ஷெல்லாம் எனக்கு இது புதுசாக இருக்குது. நிறைய விஷயங்கள் இதில் புதுசாக இருக்குது.
இல்லைப்பா இன்னொன்று தம்பி, இப்போ இருக்கிறதுக்கு அதுக்கு கம்பேர்லாம் பண்ணக்கூடாது. ஆமாம். எங்களோட நான் என்னை கேட்டால் பேசிக்காக அது எதையுமே நாங்கள் தலையில் ஏற்றிக்கலை. அது தைரியம் கரெக்ட். அதுதான் இதோட இறக்கி விட்டுறது. ஆமாம், அவ்வளோ. அது எங்களோட வேலை. அது முடிஞ்சு அடுத்து பார்ப்போம். அது யதார்த்தம் தான் சார். நான் யார் அப்படின்றது இல்லை, அது தேவையில்லை. அது இல்லாமல் இருந்ததுனால தான் எனக்கு ஆண்டவன் பண்ணிட்டு நாங்கள் அதான் இவ்வளோ தூரம் இருக்கேன்னு இருக்கேன். எல்லாரும் கூட நல்லா மூவ் பண்ணி நல்ல இதாக. லோகேஷ் கனகராஜ் படத்தில் நடிச்சிட்டீங்களா? லோகேஷ் கனகராஜ் படத்தில் நடிச்சிட்டீங்க. அதான் விக்ரம் அதுதான் சொல்கிறேன். அதுலேயும் நடிச்சாச்சு. அதுவே வந்து விக்ரம் வந்து எப்படின்னா திடீர்னு மதியானம் லஞ்சுக்கு நான் கமலுக்கு சாப்பிட போனேன். மதியானம் ஷூட்டிங் இல்லை, இங்கே ஆஃபீஸில் சாப்பிட போனேன். வர மதியானம் லஞ்சுக்கு வான்னு சொல்லியிருந்தா போனேன். நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போது ஒரு பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். இதுதான் லோகேஷ் கனகராஜ். எனக்கு யாருன்னு தெரியல. அவர் ஏதோ முடியெல்லாம் வச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சோடனே உன்ட்ட ஏதோ பேசணுன்னாருப்பா அப்படின்ட்டு போயிட்டார் அவர். தம்பி என்ன பேசுனீங்க, என்ன விஷயம்னு? இல்லை சார் ஒரு சின்ன கேரக்டருக்கு நீங்கள் பண்ண முடியுமானாரு. இன்னும் நம்ம கம்பெனி வந்து பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணுறப்பா, சொல்லுங்கள் எப்போ வேணால் கூப்பிடுங்க. அப்படி தான் நான் விக்ரம்னு வந்தேன். நல்ல கேரக்டருங்க. அது ரிஜிஸ்டர் ஆச்சு. அதுதான் இப்போ சார் நம்ம ஒரு சீனில் பண்ணால் கூட அந்த ஒரு சீன் நம்ம பேசப்படுறோம். ஆமாம். இப்போ நீங்கள் வடிவேல் படத்தில் இப்போ காமெடியில் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க, ஆனால் அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகிடும் இல்லையா? அதுதான் முக்கியமே தவிர நம்ம ஒரு படம் ஃபுல்லாக இருப்போம், திடீர்னு அந்த படத்தில் இருந்து யாரும் ஞாபகமே இருக்காது. அந்த ஒரு சீன் பயங்கரம் ஞாபகம் வச்சு சார் நீங்கள் தானே சார் அது அப்படின்மா. இல்லை இப்போ கூட விக்ரம் தானே சொல்கிறாங்க. அதை தான் சொல்கிறேன் சார். சின்ன பசங்க நீங்கள் அங்கிள் விக்ரமில் பார்த்தேன்னு சொல்கிறான். ஆமாம் சார், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது ஞாபகம் இருக்கிற அளவுக்கு நம்மளை கடவுள் நிறுத்திருக்கான்ல. அதே மாதிரி இன்னொரு இது சொல்லணும். இந்த கரகாட்டக்காரன் ஒரு படம் இருக்குல்ல. ஆமாம். கிட்டத்தட்ட வந்து இப்போ 33 வருஷம் ஆச்சு. ஆமாம் ஆமாம். இன்னும் நான் வந்து வில்லேஜ் பக்கம் போனால் இந்த கனகா கைப்பிடிச்சு பாரு அதான் இன்னும் கரகாட்டக்காரன் தான். அந்த படம் வந்து தமிழ்நாட்டில் இருக்க வில்லேஜில் நூக்கன் காணல் என்னைய எல்லாரும் தெரியும். அதில் நீங்கள் சண்முக சுந்தரான் இருக்காருல, இறந்துட்டார். அவர் வந்து கர்ணெல்லாம் நடிச்சதுக்கு நம்ம ஞாபகமே இருக்காது. ஆனால் அவரை கூப்பிட்டு இந்த கங்கை வர போடுறது, அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு ஒரு படத்தில் கூப்பிட்டு அவர் அந்த மாதிரி இல்லை. இதுதான் சார் ஒரு நல்ல நடிகர்களோ நல்ல நம்ம சினிமாவில் நம்ம அது லவ் பண்ணால் சினிமாவில் லவ் பண்ணால் சினிமா கொடுத்துட்டே இருக்கு சார். இதுதான் அது சரியான உதாரணம். நீங்கள் நன்றி சார். ரொம்ப நன்றி. நன்றி. ஆதன் டிவி ரசிகர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நன்றி.